நண்பர்களே வணக்கம். இது இங்கே பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி. நம்ம இல்லாத போட்டவங்க நம்ம என்ன பண்ணுவோம், ரேஷன் அரிசி தான் சோறாக்குவோம். ஆனால் ரேஷன் அரிசியில் இப்போ என்னன்னா, இதோ பாருங்க அரிசியை பாருங்க. அரிசியில் பார்த்தா வெள்ளை வெள்ளையா மாவு மாவா அது ஒரு அரிசி மாதிரி ஒன்று தண்ணியாக இருக்குது. அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தா இதோ பாருங்க, இதோ பாருங்க அரிசி மாதிரி இருக்குதா, அதுவே மாவு மாதிரி ஆகிடுது. இதெல்லாம் சில பேர் பிளாஸ்டிக் அரிசி கலப்படம்ன்றாங்க. பிளாஸ்டிக் அரிசியை எடுத்துன்னு வந்து ரேஷன் அரிசியில் ஏன் கலக்கிறானுங்க? இந்த மதிக்கெட்ட அரசாங்கம் மனுஷன் சாப்பிட்றது இல்லாதப்பட்ட இந்த ஏழை மக்கள் சாப்பிட்றத இந்த மாதிரி கலக்கிறானுங்க. இது பாருங்க, இது கலந்து வச்சுக்கிறதுலாம் இது பாருங்க எவ்வளோ வச்சுருக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது. இது பாருங்க, இந்த பாருங்க எதுக்கு ஒரு லப்பர் மாதிரி வருது, ஃபுல்லாக மாவு மாதிரி வருது. லப்பரு மாவு போல் இருக்குது இந்த அரிசி. சரிங்க, ஃபுல்லாக இது அதுலேருந்து இதுலேருந்து பொறுக்குன அரிசி தான் இது. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ரேஷன் அரிசியில் கலப்படம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது இப்போ இதுதான் நம்ம சாப்பிட்றோம். இது சாப்பிட்றதுல இவ்வளோ பிரச்சனை இருந்தால் நமக்கு என்ன பிரச்சனை வரும்ன்ட்டு தெரில. இது அரசாங்கத்துக்கு இது மேலே அக்கறை எதுவுமே இல்லை. கொஞ்சம் இந்த மக்களாகிய நாம் இதுக்கான இந்த அரசாங்கத்தின் நிலையை சொல்லணும். மற்ற எல்லாருக்கும் சொல்லி, இப்போ ரேஷன் அரிசியிலே இவ்வளோ கலப்படம் பண்ணுறாங்க. இங்கே மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளோ கலப்படம் பண்ணுவாங்க பாருங்கள். சாராயத்தில் கலப்படம் பண்ணுறாங்க, இப்போ ரேஷன் அரிசியும் கலப்படம் பண்ணுறானுங்க. இதில் எத்தனை நாள் கலந்த மாதிரி இதில் எத்தனை கலக்கிறானுங்கன்னு தெரில. இப்போ இது கவர்மெண்ட்டு கொடுக்குது நமக்கு அரிசி. கவர்மெண்ட்டு கொடுக்குற அரிசியில் இதை மாதிரி இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக இருக்குது. இதோ பாருங்க, இதில் கிடக்குது பாருங்கள். இதோ பாருங்க, இதோ பாருங்க, இதோ பாருங்க, இதோலாம் கிடக்குது பாருங்கள். நிறைய இருக்கான். பெரியம்மா சொல்கிறாங்க. இதுதான் உணவு. இதுதான் இல்லாத ஏழை மக்களுக்கு இதான் உணவு. இப்போ ஏழை மக்கள் வயிற்றில் அடித்து சம்பாதிக்கிறான் பிழைக்கிறானுங்க, கலப்படம் பண்ணுறானுங்களே, இவனுங்களாம் வழங்குவானுங்க.